வள்ளலார் தெரியாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலீங்க. அணையா தீபம் தெரியாம வைக்கல. இந்த தாயோட ஆசீர்வாதம் இருந்தாதான் உன் கர்மவினை நீங்கும். இந்த கர்மவினை நீங்கினாதான் உனக்கு எல்லா யோகம் கிடைக்கும். ஏன்னா அன்னதானங்கிறது மனசார அந்த பசியோடு இருக்கிறவனுக்கு கொடுக்கறது தான் சாப்பாடு. உடல் ஆரோக்கியம் தான் மனம் ஆரோக்கியம். ஒரு நாளைக்கு உணவு 2 வேளை தான் எடுக்கணும். 3 வேளை உணவு சாப்பிடுவது ஆபத்து. சிவனோடு சிவராத்திரி 26/2/2025 காலை 5 மணி முதல் 27/2/2025 காலை 6 மணி வரை ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருமாள்மலை அருகில் பிளாட்டினம் மஹாலில் நடைபெறுகிறது. இந்த சிவனோடு சிவராத்திரியில் மகா அவதார் பாபாஜி மகா கிரியா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரியா எடுப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அனைத்து நோய்களும் குணமாகும். மிகப்பெரிய மாற்றமும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அனைவரும் சகல சம்பத்தோடு வாழ்வதற்கான அனைத்து விதமான தீர்வும் உண்டு. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9842023346 மற்றும் 6385040499. டெய்லி ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடு. இந்த உணவுங்கிறத ஒருத்தருக்காவது கொடுத்துட்டு வா. வள்ளலார் தெரியாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலீங்க. அணையா தீபம் தெரியாம வைக்கல. இன்னமும் அன்னதானம் வழங்குறாங்கன்னா அண்ணங்கிறதா அம்மா. நல்லா புரிஞ்சுங்க. அண்ணங்கிறதா தாய். இந்த தாயோட ஆசீர்வாதம் இருந்தாதான் உன் கர்மவினை நீங்கும். இந்த கர்மவினை நீங்கினாதான் உனக்கு எல்லா யோகம் கிடைக்கும். நீ 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற சாப்பாடு உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். நீ 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ₹1,00,000 கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் அன்னதானங்கிறத இந்த மாசம் நடந்துச்சு வந்து பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியல. எல்லா பாமர மக்கள் அந்த பசிக்கு அப்படி வந்து கேட்குறாங்க, கொடுக்க முடியல எங்களாலேயே. நாங்கள் போட்ட கணக்கோட எச்சா தான் பண்ணோம் அந்த சாப்பாடு. ஏன்னா அன்னதானங்கிறது மனசார அந்த பசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்கறது தான் சாப்பாடு. அன்னதானம் யார் கொடுத்தானே தெரியக்கூடாது, யார் கொடுக்குறான்னு தெரியக்கூடாது. நான் தான் கொடுத்தேன், நீ தான் கொடுக்குற, இது வரவே கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், கந்தகுரு ஃபவுண்டேஷன் அன்னதானம் வந்து வேலை செய்யுது. அன்னதானத்துக்கு கொடுப்போம் அந்த குடும்பத்தார், அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. குடும்பத்தார்னா என்ன, நீங்கள் இறக்குற அத்தனை பேர் குடும்பத்தார் தான். அன்னதானங்கிறது நம்மளா கொடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அன்னதானம் கொடுத்துட்டே வாங்க. ஒரு காக்காய் கிறவைங்க, நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. காலைல 5 மணிக்கு முதல்ல எந்திரிச்சு பழவுங்க. காலைல முதல்ல குளிச்சு பழவுங்க. முதல்ல பல்லு விளக்குங்க. பல்லு விளக்காதையே நிறைய பேர் காப்பி குடிப்போம், பல்லு விளக்காதையே தண்ணி குடிப்போம். இதெல்லாம் செய்யக்கூடாது. உடலை சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுதான் இறைவன் இருப்பான் நம்ம கூட. உடல் ஆரோக்கியம் தான் மனம் ஆரோக்கியம். ஒரு நாளைக்கு உணவு 2 வேளை தான் எடுக்கணும். 3 வேளை உணவு சாப்பிடுவது ஆபத்து. நான் தெளிவாக சொல்கிறேன். காலையில் சாப்பிடுங்க, அதே மாதிரி இரவு சாப்பிடுங்க. இல்லை எனக்கு இரவு வேணாலும் மதியம் சாப்பிடுங்க. இரவு பழம் சாப்பிடுங்க. நான் ஒரு இரவு பழம் சொல்கிறேன், அப்படி ஒரு பழம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ரஸ்தாளி பழம் 2 வாங்கிக்கங்க. ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, ஒரு கொய்யா. உங்கள் வீட்டுக்கே சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆகும்னு நினச்சிக்காதீங்க. அதை எல்லாம் சேர்த்து அரிஞ்சு போடுங்க. உள்ள திராட்சை போடுங்க, வர திராட்சை போடுங்க. இதெல்லாம் போட்டுருங்க. போட்டு கொஞ்சமாக தேன், 1 கரண்டி நாட்டு சக்கரை போட்டு குழப்பிக்கிங்க. அதில் நீங்கள் சாப்பிடக்கூடியது ஒரு 12 ஸ்பூனு. இது மட்டும் சாப்பிடுங்க. இந்த குடலை எவ்வளவு அற்புதமாக மாற்றும்னு மட்டும் காலையில் பாருங்கள். இந்த குடல் புதுப்பிச்சுட்டே இருக்கும், இது சுத்தமாக இருக்கும். ஒரு நோயே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ ஒரு உணர்ச்சி கிடைக்கும் அதில். அந்த பழம் சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் உடம்புல. வள்ளலார் செஞ்சார். இரவு சாப்பாடு அவர் ஒன்றுமே கிடையாது, 2 ரசாளி பழம், தேன், நாட்டு சக்கரை, கொஞ்சமாக நெய், இவ்வளோதான் கலந்துக்குவார். பழத்தை அரிஞ்சு போட்டுருவார், வெட்டி போட்டுருவார். பழத்தை நாட்டு சக்கரை லைட்டாக போட்டுருவார், அதில் லைட்டாக தேனை ஊற்றிடுவார்.
சும்மா ஒரு துளிவால நெய்யை ஊற்றுவார், குழப்பிவார், அப்படி சாப்பிட்டு படுத்துக்குவார். அதான் தேன் அமுது சாப்பாடு. அப்படி சாப்பிடுங்க. நிறைய பேர் அரிசி சாப்பாடையும் மென்று சாப்பிட்றதில்ல. இங்க என்னமோ ஓடுது, என்ன ஓடுது? செல்போன் ஓடிட்டு இருக்குது. செல்போனு போடுறதுன்னு தெரியல, சோறு போடுறதுன்னு தெரியல. செல்போன குழம்பு கொண்டா, சட்னி கொண்டா, சாம்பார் கொண்டா சொல்றதுக்கும் இல்லை. தயவு செய்து சொல்றேன், உணவு அருந்தும் போது தயவு செய்து யாரா இருந்தாலும் செல்போனை பார்த்து கொண்டு சாப்பிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உடல் கெடுவதற்கு மிக முக்கியமே உங்கள் உணவை நீங்கள் பார்க்காமல் மற்ற வீடியோவை பார்த்து சாப்பிடுவது தான். உணவுங்கிறது உங்களுக்கு மிக முக்கியம். எந்த வீடியோவை பார்க்கக்கூடாது, உங்கள் மனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். இந்த உணவு சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். ரொம்ப தூரம் மெல்ல வேண்டாம், ஒரு 10 வாட்டி, ஒரு 8 வாட்டி, அதையாவது வெல்லும் போது வாயை திறக்காத மெல்லணும். வெல்லக்கூடாது, காத்து போயிட்டே இருக்கும். உள்ள வாயை மூடி வந்தீங்கன்னா உமிழ்நீர் சுருக்கும், உங்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான சுருக்கும். இதெல்லாம் செய்யுங்க, முறையே செய்யுங்க. சிவனோடு சிவராத்திரி 26/2/2025 காலை 5 மணி முதல் 27/2/2025 காலை 6 மணி வரை ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருமாள்மலை அருகில் பிளாட்டினம் மஹாலில் நடைபெறுகிறது. இந்த சிவனோடு சிவராத்திரியில் மகா அவதார் பாபாஜி மகா கிரியா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரியா எடுப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அனைத்து நோய்களும் குணமாகும். மிகப்பெரிய மாற்றமும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அனைவரும் சகல சம்பத்தோடு வாழ்வதற்கான அனைத்து விதமான தீர்வும் உண்டு. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9842023346 மற்றும் 638504049.